சீமான் வீட்டில் இன்றைக்கு போலீசார் சம்மன் ஒட்டிய 2 நிமிடங்களிலேயே அது கிழித்தெறியப்பட்டது. அதை கிழித்தது யார் என்பது குறித்து விசாரிப்பதற்காக சீமான் வீட்டின் காவலாளியிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவலாளியின் கையில் கன் இருந்திருக்கிறது. அதனை ஒப்படைக்குமாறு காவலர்கள் கேட்டும் அவர் முரண்டு பிடித்ததால் குண்டுக்கட்டாக அவரிடமிருந்து அந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே சம்மனை கிழித்த நபர் தப்பிச் சென்றதால் அவரையும் தேடிச் சென்று காவலர்கள் கைது செய்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த கலைபரத்திற்கிடையில் காவலாளியின் செயலுக்காக சீமானின் மனைவி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்போது சீமான் வீட்டின் முன் இத்தனை நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கக்கூடிய சூழலில் சீமான் எங்கே என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் சுதர்ஷன் இணைந்திருக்கிறார். சுதர்ஷன், இவ்வளவு நிகழ்வுகளுக்கு மத்தியில் சீமான் எங்கே இருக்கிறார்? அது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். சீமான் தற்போது ஒசூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அவருடைய, அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கட்சி நிகழ்ச்சிக்காக அவர் வந்து சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த ஒரு ஆலோசனைக்காகவும் அவர் ஒசூர்ல இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தகவலாக தெரிவிக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நாளை காலை அவர் சென்னை திரும்புவதாகவும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தகவலாக தெரிவிக்கிறார்கள். தற்போது சீமான் வீட்டில் நடந்த இந்த கலைபுரம் வந்து அந்த காவலாளி, சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காவலாளி முறையான பதில் வந்து காவல்துறையிடம் அளித்திருந்தால் இவ்வளவு பெரிய கலைபுரம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த சம்மனை வலசரவாக்கம் போலீசார் அவர் வீட்டுல வாசல்ல, சீமான் வீட்டுல ஒட்டப்பட்ட அந்த சம்மன் வந்து ஒட்டப்பட்டு ஒரு 2 நிமிடத்திலேயே வந்து அவருடைய சீமானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேடா இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் வந்து சுதாகர் அந்த சம்மனை கிழித்திருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய கலவரம் வந்து நடந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த சுதாகரை பிடிப்பதற்கும் இந்த சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை வந்து கிழித்த நபர் யார், என்ன காரணம், எதற்காக கிழித்தார் என்ற விசாரணைக்கு போலீசார் சென்ற போதுதான் இந்த கலவரம் வந்து நடந்திருக்கிறது. காவலாளி முறையான பதில் கூறாமலும் அவரிடம் வந்து காவல்துறையிடம் ஒத்துழைப்பு தராத காரணத்தினால்தான் தற்போது இந்த கலவரம் நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சீமான் வீட்டுல காவலாளியாக பணிபுரிந்து வரக்கூடிய முன்னாள் ராணுவ வீரரான அமல்ராஜ் அவர் வந்து இடுப்புல வைத்திருந்தக்கூடிய அந்த ஏர்கன்னும் அவரை வந்து போலீசார் மல்லுக்கட்டு அவரை வந்து போலீஸ் ஜீப்ல ஏற்றும் போதுதான் அந்த ஏர்கன் வந்து கிடைத்திருக்கிறது. அந்த ஏர்கன் எவ்வாறு கிடைத்தது, எங்கே கிடைத்தது, உங்களுக்கு உரிமம் பெற்ற இந்த ஏர்கன்னா நீங்கள் வந்து எவ்வாறு இந்த உரிமை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து காவல் ஆய்வாளர் அமல்ராஜிடம் கேட்டு வருகிறார். காவலாளி அமல்ராஜிடம் அதே போல இந்த சம்மனை கிழித்த நபர் யார் என்ற தகவல்கள் அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்குள்ளாகவே போலீசார் இந்த சம்பந்தப்பட்ட நபர், இந்த சம்மனை வந்து கிழித்த நபரை வந்து உடனடியாக பிடித்து இருசக்கர வாகனத்துல காவல் நிலையம், நீலாங்கரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுதாகரிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன காரணத்திற்காக, யார் சொல்லி இந்த சம்மனை அவர் கிழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போலீசாரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நபர் முன்னாள் ராணுவ வீரரான சீமானுடைய வீட்டை காவலாளியாக இருக்கக்கூடிய அமல்ராஜ் எவ்வாறு இந்த ஏர்கன் கிடைத்தது, இந்த தகவல் தான் தற்போது இது புதிராக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக முன்னாள் ராணுவரின் அடிப்படையில் அவர் வந்து ஏர்கன் வைத்திருந்தாரா, அவருக்கு வந்து உரிமம் இருக்கிறதா, உரிமம் பெற்றுதான் வைத்திருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பல அடுக்கான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு வருகிறது. அப்படி உரிமம் பெற்றிருந்தால் இந்த உரிமத்தை வந்து வருடம் வந்து ரெனிவல் பண்ணிட்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவரிடம் கேள்வியானது கேட்கப்பட்டு வருகிறது. அவர் இடுப்புல மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி வந்து தனிப்படை போலீசிடம் வந்து கிடைத்தது. அதை வைத்துதான் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இவரை, இந்த காவலாளி அமல்ராஜை வந்து காவல் நிலையம் அழைத்து வருவதற்குள்ளாகவே இந்த சீமான் வீட்டுல ஒட்டப்பட்ட அந்த சம்மனை வந்து கிழித்த நபர் சுதாகரையுமே வந்து போலீசார் வந்து பிடித்து அவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து தற்போது 2 பேரிடம் வந்து நீலாங்கரை போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்ராஜ் மற்றும் சுதாகர் 2 பேரிடம் வந்து காவல்துறையினர் மட்டும் இல்லாமல் நீலாங்கரில் வரக்கூடிய உயரதிகாரிகள் மற்றும் விசாரணை மேற்கொண்டுள்ளார். நீலாங்கரை காவல் ஆய்வாளர் இந்த 2 பேரிடம் துரி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் சீமான் தற்போது சென்னையில் இல்லாத காரணத்தினால் சீமான் நாளைக்கு நேரில் வந்தால் அவரிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. சீமான் வீட்டுல நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஒரு வழக்கு சம்பந்தமாக தான் இந்த சம்மனானது வலசரவாக்கம் போலீசாரால் ஒட்டப்பட்டது. சீமான் நாளை இந்த சம்மனுக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இருந்தால் அவரை கைது செய்ய நேரிடும் சொல்லிட்டு அந்த நிபந்தனைகளையும் ஒட்டப்பட்ட சம்மன் அந்த நிபந்தனைகளும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த சம்மன்ல ஒட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சீமான் நாளை காலை சென்னை வந்தவுடன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். ஆஜராகவில்லை என்றால் அவரை வந்து கைது செய்ய
நேரிடும், கைது செய்து அவர் வந்து சிறையிலும் அடக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாம சீமான் வீட்டில் தற்போது நடந்த இந்த கலவரம் காரணமாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து குவிய இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் வந்து சீமான் வீட்டிற்கு வருகை தந்து அதன் பிறகு அடுத்த கட்ட ஆலோசனை நடத்தி அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட இருப்பதாகவும் அது மட்டும் சில போராட்டங்கள் நடத்த இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக போலீசார் சீமானுடைய வீடை கண்காணித்து வருகிறார்கள். சீமான் வீட்டின் முன்பு ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்து அது தொடர்பாக காவலாளியும் அதே போல சம்மனை கிழித்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கலவரம் தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதர்ஷன்.